வணக்கம். பங்ஷனில் மேம்பட்ட தலைப்புகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது சோர்ஸ் கமாண்ட், பேக்கிரவுண்டில் ஒரு பங்ஷன் ஐ வைத்தல், இவற்றை விளக்க சில உதாரணங்கள். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு பாஷ் ல் ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 GNU பாஷ் பதிப்பு 42 பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. ஷெல் ஸ்கிரிப்டினுள் ஒரு ஃபைல் ஐ லோட் செய்ய சோர்ஸ் கமாண்ட் பயன்படுகிறது. இது அந்த ஃபைல் ல் இருந்து commandகளை ரீட் செய்து இயக்குகிறது. இது ஸ்கிரிப்டினுள் கோடு ஐ இம்போர்ட்டும் செய்கிறது. ஒரு பொதுவான டேட்டா அல்லது பங்ஷன் லைப்ரரி ஐ பல scriptகள் பயன்படுத்தும் போது இது பயனுள்ளதாகும். சோர்ஸ் கமாண்ட் க்கான சின்டாக்ஸ் பின்வருமாறு. சோர்ஸ் பைல் பெயர், சோர்ஸ் பைல் க்கான பாத், சோர்ஸ் பைல் பெயர் argumentகள். ஒரு பைல் functionஷ் ஐ திறக்கிறேன். இது ஷெபாங் லைன். சோர்ஸ் detailஷ் ஆனது பைல் detailஷ் ஐ functionஷ் னுள் லோட் செய்யும். detailஷ் பைல் ஐ திறக்கிறேன். ஒரு பங்ஷன் மெஷின் ஐ கொண்டுள்ளேன். இப்போது பங்ஷன் ன் உள் டைப் செய்க எச்சோ பங்ஷன் மெஷின் இஸ் கால்ட் இன் functionஷ் பைல். சேவ் மீது கிளிக் செய்க. இப்போது functionஷ் பைல் க்கு வருவோம். இங்கே டைப் செய்க எச்சோ பிகினிங் ஒஃப் புரோகிராம். சேவ் மீது கிளிக் செய்க. பின் டைப் செய்க மிஷன் எச்சோ எண்ட் ஒஃப் புரோகிராம். இது செய்தி பிகினிங் ஒஃப் புரோகிராம் ஐ அச்சடிக்கும். மிஷன் என்பது பங்ஷன் கால். இது செய்தி எண்ட் ஒஃப் புரோகிராம் ஐ அச்சடிக்கும். மிஷன் என்பது detailஷ் பைல் ல் உருவாக்கப்பட்ட பங்ஷன் என்பதை காண்க. இங்கே functionஷ் பைல் ல் அந்த பங்ஷன் ஐ கால் செய்கிறோம். இப்போது சேவ் மீது கிளிக் செய்க. புரோகிராம் ஐ இயக்குவோம். எனவே டெர்மினலில் டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் functionஷ். எண்டரை அழுத்துக. டைப் செய்க functionஷ். எண்டரை அழுத்துக. வெளியீடு காட்டப்படுகிறது. இப்போது பேக்கிரவுண்ட் பங்ஷன் க்கு வருவோம். பேக்கிரவுண்ட் ல் ஒரு ப்ராசஸ் ஐ இயக்க பங்ஷன் கால் ன் முடிவில் ஆம்பர்சாண்ட் பயன்படுத்துகிறோம். அந்த கமாண்ட் ஐ இயக்க ஷெல் ஒரு சைல்ட் ப்ராசஸ் ஐ பிரிக்கிறது. பிரிக்கப்பட்ட ப்ராசஸ் ல் ஒரு ஜாப் நம்பர் மற்றும் ஒரு பிட் ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் இருக்கும். ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இதை புரிந்துகொள்வோம். பைல் backgroundஷ் ஐ திறக்கிறேன். இது ஷெபாங் லைன். பங்ஷன் ன் துவக்கத்தை bg function குறிக்கிறது. எச்சோ ஸ்டேட்மெண்ட் இங்கே செய்தி இன்சைடு பிஜி பங்ஷன் ஐ காட்டுகிறது. அடுத்து அனைத்து mp3 fileகளையும் கண்டுபிடிக்க பைண்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் mp3 உடன் உள்ள அனைத்து fileகளையும் கண்டுபிடிக்கும். நடப்பு வொர்க்கிங் டைரக்டரி ல் அது அவற்றை தேடும். கேஸ் ஐ புறக்கணிக்க -iname பயன்படுகிறது. myplaylistடிஎக்ஸ்டி ல் விடை சேமிக்கப்படுகிறது. டைப் செய்க bg function ஆம்பர்சாண்ட். இதுதான் பங்ஷன் கால். பிஜி பங்ஷன் ஐ ஆம்பர்சாண்ட் பேக்கிரவுண்ட் ல் வைக்கிறது. இப்போது சேவ் மீது கிளிக் செய்க. புரோகிராம் ஐ இயக்குவோம். டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் backgroundஷ். எண்டரை அழுத்துக. டைப் செய்க backgroundஷ். எண்டரை அழுத்துக. நடப்பு டைரக்டரி ல் mp3 பைல் இல்லை என்பதால் வெளியீடு ஏதும் காட்டப்படவில்லை.
இப்போது நம் புரோகிராம் வருவோம். டைப் செய்க எச்சோ ஹைபன் இ ப்ராசஸ் ரன்னிங் இன் பேக்கிரவுண்ட் ஆர் /n மற்றும் ஜாப்ஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல். சேவ் மீது கிளிக் செய்க. இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் செய்தி ப்ராசஸ் ரன்னிங் இன் பேக்கிரவுண்ட் ஆர் என்பதை காட்டும். ஜாப்ஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் அனைத்து பேக்கிரவுண்ட் jobகளின் ஸ்டேட்டஸ் ஐ பட்டியலிடுகிறது. நம் டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க background.sh எண்டரை அழுத்தவும். வெளியீடு காட்டப்படுகிறது. இங்கே ஸ்க்வேர் bracketகளினுள் உள்ள ஒன்று ஜாப் நம்பர் ஆகும். 3962 என்பது பிட். பிட் கணினிக்கேற்ப வேறுபடும். இயக்க பங்ஷன் க்கு நேரமாகும் எனில் அது பேக்கிரவுண்ட் இல் இயங்கும். நாம் ரன்னிங் என்ற ஸ்டேட்டஸ் ஐ பெறுவோம். ஸ்கிரிப்ட் க்கு முன்னர் பங்ஷன் இயங்கி முடிந்தால் டோன் என்ற ஸ்டேட்டஸ் ஐ காண்போம். கணினிக்கு கணினி வெளியீடு வேறுபடும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது சோர்ஸ் கமாண்ட், பேக்கிரவுண்ட் இல் ஒரு பங்ஷன் ஐ வைத்தல், இவற்றை விளக்க சில உதாரணங்கள். பயிற்சியாக இரு எண்களை கூட்ட ஒரு பங்ஷன் ஆட் ஐ எழுதி அந்த பங்ஷன் ஐ மற்றொரு பைல் இல் கால் செய்யவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spokentutorial.org/nmeict-intro இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.